இந்த ஆண்டுல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒன்றாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் லோகேஷ் கனகராஜ் இணைந்துள்ள கூலி படம் இன்னும் 6 நாட்கள்ல ரிலீஸ் ஆகுது. படத்துல சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின் ஷாகிர், அமீர்கான், உபேந்திரா மற்றும் ஸ்ருதிஹாசன் ஆகியோர் முக்கிய வேடங்களுமே நடிக்கிறாங்க. அனிருத் அவர்கள் இசையமைக்க, கிரேஸ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்ய சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில தற்போது ப்ரமோஷன் பணிகள் சூப்பரா போயிட்டு இருக்கா. இதற்கிடையில நேற்று இந்த படம் சென்சார் செய்யப்பட்டு ஏ சான்றிதழ் பெற்றுள்ளது. இந்த படம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஓடும் படமாக உருவாக்கப்பட்டிருக்கா. இந்த நிலையில படத்தை தயாரித்துள்ள சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரிலீஸிற்கு முன்பே சுமார் 600 கோடி ரூபாய்களுக்கு மேல லாபம் பார்த்திருக்காங்களா. சோ இந்த தகவலை தற்போது பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒன்று அதிகாரப்பூர்வமாகவுமே வெளியிட்டிருக்காங்க. படத்துடைய அனைத்து ரைட்ஸ்களுமே பல கோடிக்கு விற்பனையாகி உள்ளதாகவும், ஆகையால படம் ரிலீஸிற்கு முன்பே கிட்டத்தட்ட 600 கோடி வசூலாகி உள்ளதாக சொல்லப்படுது. ஒரு படம் ரிலீஸிற்கு முன்பே இத்தனை கோடி வசூலாகி உள்ளது, அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இதுவே முதல் முறை அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு பல ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை யாரெல்லாம் கூலி படத்துடைய FDFS காட்சியை பார்க்க ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.